எல்லா சகோதரிகள் எல்லா சகோதரர்கள் தாய் தகப்பன்மாரெல்லாம் ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. டெய்லி நைட்டு 1/4 மணி நேரம் நான் கை வைத்துவேன்னு சொல்லுங்க. This meeting, every brother, every sister, you should make a determination that you will lift up your hands for 15 minutes every day. நீ போய் சண்டை போட வேண்டாம். Do not fight. நீ போய் மனுஷன்ட்ட போராட வேண்டாம். Don't strive with man. நீ அவன்ட்ட போய் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். Don't go and cause confusions there. எவன் கால்ல நீ உள வேண்டாம். You do not fall at anyone's feet. யாருடைய செல்வாக்கு உனக்கு தேவையில்லை. You do not want anyone's riches. நீ முழங்கால முடக்கி கைகளை உயர்த்தி இந்த 1/4 மணி நேரம் நின்னுட்டு அடுத்த நாள் நீ போ, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். You will kneel down, lift up your hands for 15 minutes and go the next day the Lord will fight for your battle. ஒரு ஊழியக்காரர் வெளியே போயிருந்தபோது A servant of God when he had gone out, அந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் இவரை அவமானப்படுத்த எண்ணினார்கள். the people in that place wanted to put him to shame. அவருடைய ஜன்னல் வழியாக அவருடைய பெட்ல ஒரு ஒயின் பாட்டில் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. Through his window they took a white bottle and kept inside. தலையணைக்கு கீழே அவர் குடிகாரர் மாதிரி வச்சிட்டாங்க. Beneath his pillow they kept a bottle as though he is a drunkard. கடைசில அவர் வர்றதுக்குள்ள ஒரு பெரிய பரபரப்பு உண்டாக்கி இந்த போதகர் குடிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துட்டாங்க. Before they came back they made a great violence saying that this preacher is drinking and they caused a violence. இவர் வந்து பார்த்தா இவர் பெட்ல இவர் கட்டிலுக்கு இவர் தலையணைக்குள்ள என்ன இருக்கு? பாட்டில் இருக்கு, மதுபானம் இருக்கு. When he came back and saw there was a bottle and beneath his pillow in his bed. அசிங்கமாய் போயிடுச்சு. He was ashamed. இவருக்கு எப்படி இப்படி வந்துச்சு, யார் என்ன பண்ணான்னு ஒரே குழப்பம். He was confused as to what happened and how it came into his room. அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு ஸ்டேஷன்ல என்கொயரி வச்சிருந்தாங்க. Next day 10 o'clock he had an enquiry in that station. இவருக்கு எப்படி தூக்கம் வரும்? How will he sleep? நாளை காலையில எப்படி போய் அவனை அந்த இன்ஸ்பெக்டர் ஃபேஸ் பண்றான்? அவன் கேட்பான், நீ எல்லாம் ஒரு போதகரான்னு கேட்பான். He will ask, are you a preacher like this? என்னதுக்கு பைபிள் தூக்கிட்டு சுத்துறேன்னு கேட்பான். Why are you carrying the Bible and walking? அதை விட நீ வேற வேலை பார்க்கலாம்னு சொல்லுவான். You can go and look into any other job. நான் அப்படி ஒரு ஊழியம் செய்யணுமா? Should I do such a ministry? என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அவமாக்குதலை பார்க்கல நான் செத்து போறது நல்லது. More than another person putting my greatness into shame, it is good that I die. நான் 10 மணிக்கு போறேன், நீங்க என்னனாலும் பண்ணுங்க சுவாமி. He will go 10 o'clock, you do whatever you want. முழங்கால் நின்னு கையை உயர்த்தினார். He stood on knees and lifted up his hands. காலையில மன துக்கத்தோடு போனார். And next morning he went with great sorrow. இவர் ஸ்டேஷன் போனாரு. He went to the station. ஜனங்கள்லாம் இவன் வசமா இந்த பாஸ்டர் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. All the people expected that this pastor's got caught. இதோட இவர் ஊழியம் முடிஞ்சது. With this his ministry is closed. இதோட இவர் இந்த ஊரை விட்டு போய்டுவாரு. He will get out of this place. இனி இந்த மதத்தை பத்தி பேச்சு இருக்காது. He will speak no more of this religion. இப்படி பல எதிர்பார்ப்புகள்ல இவர் ஸ்டேஷன் போறார். With such anticipation he came inside. இவர் ஒரே ஜெபம்தான். He was in prayer. என்ன பண்ணுவீங்களோ நீங்க பேசுங்க, நீங்க இப்போ என் கூட வரணும். Lord, you should come with me. Whatever you do, you should come with me. இவர் என்டர் ஆகி அந்த ஸ்டேஷன் வாசல்ல போனா அங்க வாசல்ல ஒரு போலீஸ்காரன் நின்னான். As he entered the police station, there was a policeman standing out. நான் இப்படி பாஸ்டர் வந்திருக்கேன்னு சொன்னான். He said that I am the pastor. அவர் போய் உள்ள சொல்லிட்டு வந்தார். He went and told inside. அந்த நேத்து பிரச்சனையான அந்த பாஸ்டர் வந்திருக்காரு. The pastor who was going to problem yesterday has come. வர சொல்லுன்னு சொன்னாங்க. He invited him inside. இவர் உள்ள போனார். He went in. இவர் அந்த ஸ்டேஷன்ல என்ட்ராய் ஸ்டெப் உள்ள என்டர் ஆன உடனே இவர் உள்ளதான் போறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் சேரோட கீழ தலைகீழ போய் விழுந்துட்டான். As he went inside the station, that inspector fell down over the தேவ stairs. சமூகம் முன்னால போகுது. The presence of God is going before him. இவர் உள்ள என்டர் பண்ணா அவன் விழுந்து எழும்பி சேர தூக்கி வச்சிட்டு உட்கார்ந்திருக்கான். அப்பதான் எழும்பி உட்கார்றான். When he entered in, he was taking the chair and he was just seated down. இவரை பார்த்த உடனே ஒண்ணும் இல்ல, நீங்க போயிடுங்க, தயவு செய்து நீங்க போயிடுங்க, உங்க மேல எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க போயிடுங்கன்றான். He said, no problem with you, you please go off from this place, no problem with you. இல்ல என்ன ஏதோ நீங்க தயவு செய்து நீங்க போங்க, நீங்க ஸ்டேஷனே வர வேண்டாம், நீங்க போய் உங்க ஊழியத்தை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். He said, you please go off, do not come to the station, go and see to the ministry. நீங்க கை வைத்திட்டு போங்க, காலையில ஆபீஸ்க்கு நீங்க போகும்போது. You lift your hands and go to your office. பிசினஸ்க்கு போகும்போது கொஞ்ச நேரம் கை வைத்திட்டு போ. Before going to business, lift your hands and go. ஊழியத்துக்கு போகும்போது கொஞ்ச நேரம் கை வைத்திட்டு போ. Before going to ministry, lift your hands and go. வேலைக்கு போகும்போது கொஞ்சம் கை வைத்திட்டு போ. Before going to work, you lift your hands and go. கர்த்தருடைய கரத்துல நீ அதை ஒப்பு கொடுத்துட்டு நீ போய்டு. You yield yourself into the hands of the Lord and go. உன் கைகளை நீ ஏறெடுத்தால் நீ ஜெயிப்பாய், உன் கையை நீ தாழ விட்டால் நீ தோற்பாய். When you lift your hands, you will overcome. When you let down your hands, you will be defeated. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகள் என்று பவுல் கொரிந்தியருக்கு பேசுகிறார். Our weapons are not of the flesh, but it is able to destroy the strong foes. உன் கையை நீ தாழ விட்டால், நீ ஜெபத்துல குறஞ்சு போனினா, நீ கை வைக்கிற அந்த விஷயத்துல குறஞ்சு போனினா நீ தோத்துக்கிட்டே போவ. If you let down your hands or in prayer, if you are failing, then you will be defeated. கை கொஞ்சம் வலிக்கத்தாங்க செய்யும். Your hands will pain. சாதாரணமா இருக்காது. It's not ordinary. மோசே குறித்து சொல்லி இருக்கிறது கைகள் தாழ விட்டான். அந்த வயசுல அவன் எவ்வளவு நேரம் அந்த கோலை பிடிச்சு நிப்பான் யோசிச்சு பாருங்க. When it is said about Moses in his aged place, how can he hold the hands? வீட்ல இருந்து இங்க வர்றது கூட பைபிளை கையில தூக்க முடியாம தான வைஃப்ட்ட கொடுத்து பிள்ளைகள்ட்ட கொடுத்து தூக்கிட்டு வர சொல்ற. Even அவ்வளவு வீக் நீ இப்போ.
Even from coming from your home to faith home, you're asking your wife to carry the Bible, you're so weak. ஆனா எப்படி நீ கோல் வைத்து எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? How can you lift the rod and stand for some நான் time? ஒரு இடத்துல போட்டி வச்சேன், ஒரு ஜெபம் வச்சேன். அதுல ஃபுல்லா கையில பைபிளை தூக்கி ஜெபம் பண்ணனும். அவன் இருக்கறானா உயிரோட இருக்கானா இல்லையான்னு பாத்துறலாம். I conducted a competition that he should hold this Bible and pray if he is alive or not we can see. உன்னுடைய கைகளை உயர்த்தினால் நீ ஜெயிப்பாய். If you lift your hands you will be உன்னை victorious. எந்த வல்லமையும் மேற்கொள்ள முடியாது. No power can overcome you. இத வந்து சேலஞ்ச் மாதிரி எடுத்து இத நீங்க பயிற்சி விடுங்க. You can take this as a challenge and practice it. ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீனா ஊழியத்துல வாழ்க்கையில போராட்டங்களில வியாதிகளில நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டியா நீ இன்னையில இருந்து கைகளை உயர்த்துற ஒரு பிராக்டீஸ் கொண்டு வா. If you want to overcome in your life, in your ministry, in your problems, in your difficulties, then practice lifting up your hands. வெற்றியும் தோல்வியும் உன் கைகள் உயர்த்துவதிலே இருக்கிறது. The victory and defeat is laid upon your lifting up your hands. அடுத்து சிம்சோன் தோற்று போனான். Nextly, Samson failed. அவன் எப்படி தோற்று போனான்? How did he fail? நியாயாதிபதிகள் 16:5 பார்க்கும் பொழுது In Judges 14:5. 16:5 பார்க்கும் பொழுது Judges 16:5. அங்கே அவனை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சத்துருக்கள் வகை தேடினார்கள். The enemies sought as to how they should prevail him. அந்த பெண்கிட்ட சொல்றாங்க அவனை எப்படி மேற்கொள்ளலாம் என்பது நீ அறிந்து கொள். They looked unto the woman and said, you look into how he can prevail. நீ அவனை நயம் பண்ணு. You just entice him. அவனை மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது என்று கேட்டுப்பார். And see where his strength lieth. எப்படி அவனை மேற்கொள்ளலாம் என்பதை மாத்திரம் நீ அறிந்து கொள். And by what means we may prevail him, you will understand this. அதுதான் பிசாசுடைய தந்திரம். This is the wile of Satan. உன்னை எப்படி மேற்கொள்ளலாம்னு அவன் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். He is trying as to how he shall prevail you. பணத்தை கொடுத்துட்டு பின்வாங்கிடுவானா? If we should give him money, will he backslide? நீ யோசிச்சு பாருங்க. Just think and see. 3 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு பணத்தை பார்த்துட்டு பின்மாறி போயிட்டானே யூதாஸ். After 3.5 years of ministry, Judas backslided with money. வருஷக்கணக்காக கேயாசி எலிசாவுக்கு ஊழியம் செஞ்சுட்டு கடைசில ஒரு வஸ்திரத்துக்காக ஒரு மாற்று வஸ்திரத்து நிமித்தம் தோற்று போனானே, குஷ்டரோகியாக மாறி போனானே கேயாசி. Gehazi, who ministered for years together, he became a leper because he of the change of raiment. அருமையானவர்களே, இந்த விசுவாச பாதையிலே நீங்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Dear beloved, in this faith life you should be controllable in your lust. உன்னுடைய டெம்ப்டேஷன் எல்லாம் நீ கண்ட்ரோல் நீ ஜெயிக்கணும். You should overcome your temptations. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். You should be overcoming your lust. உன்னுடைய இச்சையை நீ கட்டுப்படுத்தக்கூடிய தெரியாதுன்னா உன்னை பிசாசு மேற்கொண்டுருவான். If you are not able to control your lust, Satan will overcome you. ஜெயஜீவியம் என்பது என்ன? What is victorious life? தூங்கணும் போல சரீரம் சொல்லும், மனசு சொல்லும், ஆனா நீ தூங்க கூடாது. Your body will say you should sleep, but you should not sleep. இத வாங்குன்னு ஒரு தூண்டுதல் வரும், அத நீ வாங்க கூடாது. You will have an urging to get it, but you should not receive. ஒரு ரவுண்ட் போயிட்டு வா, சுத்திட்டு வான்னு சொல்லும், நீ எழும்பி போக கூடாது. You will ask you to go around and come, you should not go. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு இருன்னு சொல்லும், ஆனா நீ கதை அடிக்க கூடாது. It will ask you to chat for some time, you should not chat. கொஞ்சம் ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்க, நீ டேஸ்ட் பண்ண கூடாது. It will ask you to taste something and see, you should not taste. ஜெயஜீவியம்ங்கிறது ஒவ்வொரு பகுதியிலும் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவது. Victorious life is controlling in you in every aspect. இங்கே இவனை மேற்கொள்றதுக்கு அந்த பெண் எவ்வளவோ முயற்சி எடுத்தாள். This woman, she is striving great efforts that she might overcome him. கடைசில சத்துரு அவனை மேற்கொண்டான். Finally enemy overcame. காரணம் என்ன? What is the reason? ஒன்று கைகளை தாழவிட்டால் நீ மேற்கொள்ளப்படுவாய். If you let down your hands, then you will be overcome. இரண்டாவது, உன்னுடைய பிரதிஷ்டையை நீ உடைத்தால் நீ மேற்கொள்ளப்படுவாய். Secondly, if you break your consecration, you will be overcome. உன்னுடைய பிரதிஷ்டையை எப்பெல்லாம் நஷ்டப்படுத்துறியோ அப்பெல்லாம் நீ தோற்கிறாய். Whenever you make your consecration a loss, then you are defeated. அவனுக்கு 7 ஜடை இருந்தது. He had 7 locks. அது 7 விதமான பிரதிஷ்டையை காண்பிக்கிறது. It shows 7 kinds of consecrations. அந்த 7மே அவனை விட்டு போய்விட்டது. All the 7 departed from him. அருமையான சகோதரனே சகோதரியே, Dear brother sister, உன்னுடைய பொருத்தனைகள் எப்படிப்பட்டது? how are your dedications? எழுத்தின் பிரகாரமான பிரதிஷ்டையா, ஆவிக்குரிய பிரதிஷ்டையா? Are you making little consecrations or spiritual consecrations? உன்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நீ பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாயா? Are you consecrated with your faith life? உன்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாயா? For your prayer life, have you consecrated? நீ முழங்கால் போடுவேன்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாயா? For your kneeling down, have you consecrated? இப்ப நம்ம ஆளுங்க எல்லாம் படுத்துக்கிட்டே ஜெபிக்கிறாங்க. Nowadays our people are lying down and praying. ஒரு போதகர் சொன்னாராம், preacher said, இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. Today I am very tired. அதனால நான் இன்னைக்கு சேர்ல உட்கார்ந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Therefore I think to preach sitting on chair. அப்ப அங்க உட்கார்ந்திருக்க ஒரு ஆள் சொன்னாராம், ஆமா பாஸ்டர், உங்களுக்கு இவ்வளவு டயர்ட், எங்களுக்கு ரொம்ப டயர்டா தான் இருக்கு, அதனால நாங்க படுத்துக்கிட்டே கேட்கலாம்னு நினைக்கிறோம்னு நினைக்கிறேன். Therefore the one who was seated said, yes pastor, you are very tired to sit down on chair, therefore even we are tired, therefore let's lie down and listen to the message. இப்ப பாதி பேர் ஜெபம் பண்றது படுத்துக்கிட்டு தான் ஜெபம் பண்றான். Now half of them are praying sleeping down. அந்த பெட்டை விட்டு எழும்பி கூட உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. கேட்டா ஜெபிச்சிட்டு இருக்க, நீ சும்மா இரு அப்படினா. He is not even wanting to. தூங்கிட்டு இருக்கறவன கேட்டாலும் நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன்னு தான் சொல்றான். Even who is sleeping, he said that he is praying.
இப்படி ஜெபம் பண்ணா எப்படி ஜெயிக்க முடியும்? If you're going to pray like this, how can you overcome? காலையிலே நான் ஆயத்தமாகி உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நான் காத்திருப்பேன். Early in the morning, I will get ready and be in your presence. காலையிலே ஆயத்தமாகி உம்முடைய சன்னிதானத்திலே வந்து காத்திருப்பேன். காலையில எழும்பி முகம் கழுவி ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷா வந்து தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கணும். In the morning, you should get up, you wash your face and make yourself ready and be in the presence of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பிரதிஷ்டை உடைந்தால் பிசாசு உன்னை ஜெயிச்சிடுவான். Dear child of God, if your consecration breaks, Satan will overcome you. உன்னுடைய பிரதிஷ்டை உடைச்சதுக்கு நீ யாரையும் குறை சொல்லக்கூடாது. நீதான் அதுக்கு முழு உத்தரவாதி. You should not blame anybody else to break your consecration. You are worthy of it. உன் மனைவியோ உன் புருஷனோ உன்னுடைய பிள்ளையோ உன்னுடைய ஊழியக்காரனோ யாரும் காரணம் கிடையாது. நீதான் காரணம். உன்னுடைய பிரதிஷ்டை உன்னுடைய ஆத்துமாவுக்கு உரியது. No husband or wife or servant of God is worthy of that, is to be blamed because of the consecration. You are responsible. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். The soul that is sinning will die. அவனவன் ஆத்துமாவுக்கு அவனவன் தான் உத்தரவாதி. For every soul, he is responsible. நீ எப்ப தோற்றங்கறதை யோசிச்சு பாரு உட்கார்ந்து. Just you count and see as to when you have defeated. எப்ப நீ தாழ்ந்து போனன்னு யோசிச்சு பாரு. See when you have been humbled. எப்ப உனக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னு யோசிச்சு பாரு. See when you have got this problem. எங்கேயோ நீ தேவனுக்கு துரோகம் பண்ணிருப்ப. You have gone astray to God. எங்கேயோ நீ பிரதிஷ்டையை உடைச்சிருப்ப. Somewhere you have broken your consecration. அந்த பிரதிஷ்டை உடைஞ்சதனால தான் இன்னைக்கு சத்துரு உன் மேல துணிஞ்சு கை போடுறான். Because that consecration is broken, enemy is putting his hands willing on you. இல்லாட்ட சிம்சன் முன்னால எவனா நிக்க முடியுமா? Could anybody stand against Samson? அவன் அந்த பட்டணத்துல நிக்கறானா அந்த பட்டணத்தை விட்டு எல்லாரும் வெளிய போய் நின்னுக்குவான். When he is standing in that city, everybody will go out of the city. அவன் கதவு கிட்ட வரானா கதவை பூட்டுவானே தவிர கதவுக்கு அங்கிட்டு போய் நின்னுக்குவான் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு. If he is coming by the door, then he will only lock it. They will stand beyond the door. அவன் சிங்கம் போல வருவான். He will come as a lion. வந்து அந்த கதவு கிட்ட நிப்பான். He will stand at the door. எவனா நிக்கறானன்னு பார்த்தா ஒண்ணு இல்ல, ஆனா கதவு பூட்டி இருக்கு. அப்ப எவனோ பூட்டி இருக்கான்னு தெரியும். இவன் என்ன செய்வான் தெரியுமா? கதவை இப்படி ஒரு ரெண்டு ஆட்டு ஆட்டி தூக்கி புடிங்கி தோள்ல வச்சிட்டு இவன் போயிட்டே இருப்பான். He will know that the door is locked, therefore he will just shake hold of the door, take it in his hands and keep it on his shoulders and go. இவன் கதவை புடிங்கிட்டான், கீழோட புடிங்கிட்டானே அங்க நிக்கறவன் எல்லாம் ஓடி போய்டுவான். தூரத்துல இருந்து பாப்பான் என்ன ஆகும். இப்படி தான் பிசாசு அவனை பார்த்து நடுங்குனான். Even Satan used to tremble at him that he has removed the doors and the people will go behind him and look gaze at him. உனக்கு உன்னை பார்த்து பிசாசு நடுங்குனான். இன்னைக்கு ஏன் நடுங்கல? நீ அவனை பார்த்து நடுங்கிறது காரணம் உன்னுடைய பிரதிஷ்டை நஷ்டப்பட்டிருக்கிற. Satan was trembling when he saw you, but now you are fearing him. The reason is you have lost your consecration. நான் நீ மேற்கொள்வாய்ன்னு உன்னை என்கரேஜ் பண்ணி உன்னை பூஸ்ட் பண்ணி எங்கேயோ போய் தள்ளிவிட விருப்பப்படல. என்னுடைய தூது உன்னுடைய பிரச்சனைகளை நீ ஏன் விழுகிறாய் என்பதை உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். I do not want to boost you up saying that you will overcome and land you into some problems, but you should understand why you are not prevailing. நீ ஜெயிச்சிருவேன்னு உன்னை பூஸ்ட் பண்ணி எங்கேயோ விட்டுட்டு கடைசியா நீ அங்க போய் நிலைகொள்ளாம எங்கேயோ விழுந்துற கூடாது. ஏன் தோற்கிறோங்கிறதையும் நீ சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும். Not to say that you will be victorious and boost you up and land you into some problems, but you should understand the reason why you are not prevailing. ஒன்று உன் கைகளை உயர்த்தி பார். One thing, you lift up your hands. நீங்க அதை பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. Just practice this. ஆண்டவரே நான் 10 நிமிஷம் கை உயர்த்துவேன். Lord, I will lift up my hands for 10 minutes. ஆண்டவரே நான் 5 நிமிஷம் கை உயர்த்துவேன். Lord, for 5 minutes I will lift my hands. ஆண்டவரே 1/4 மணி நேரம் கை உயர்த்துவேன். Lord, for 15 minutes I will lift up my hands. ஆண்டவரே 1/2 மணி நேரம் நான் கை உயர்த்துவேன். Lord, for half an hour I will lift up my hands. ஒரு பையன் வந்து தன்னுடைய மனைவியை கொண்டு போய் கன்சீவ் ஆயிருக்கும்போது செக்கப் கொண்டு போல. When boy did not take his wife for checkup when she was conceived. எங்கேயுமே கொண்டு போல. She did not take him anywhere. எல்லாரும் சொன்னாங்க அவன் கத்தர் பாத்துக்குவாருன்ட்டான். Everybody asked him to go, but he said the Lord look into it. கடைசில டெலிவரி டைம்ல கொண்டு போய் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல கொண்டு போய் விட்டான். Finally, at the time of delivery, he took her to the primary health center. அந்த டாக்டர் சொன்னா தூக்கிட்டு ஓடி போயிரேன்னு சொன்னான். And the doctor said you take her off. ஒரு செக்கப் கூட வரல, இப்ப இங்க கொண்டு வந்திருக்க. இப்ப மட்டும் நீ வீட்ல வச்சு பண்ணு போ அப்படின்ட்டான். You did not bring her for checkup, therefore you take her off and go. இவன் வேற வழி இல்லாம அங்கேயே நின்னான். And finally, without no other go, he stood there. ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. For 15 minutes he stood. கொஞ்ச நேரத்துல அவங்க சொன்னாங்க ஒரு மாதிரி இருக்கு, காம்ப்ளிகேட்டடா இருக்கு, நாங்க இப்ப ஆபரேஷன் வேணா பண்றோம்னா. And the doctor said it's very complicated, we will operate. இவன் பார்த்தான். He saw. ஆபரேஷனா? Whether it is operation. இந்த வரண்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போய்ட்டான். Saying that he will come back, he took his vehicle and went home. இவன் போய் காசு எடுக்க போறான், அதுக்கு தான் ஆபரேஷனுக்கு தான் காசு எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போறான்னு நினைச்சிட்டு எல்லாரும் இருந்தா இவன் போய் நெடு முழங்கால்ல மொட்டை மாடியில போய் முழங்கால் போட்டான். They thought that he is going to get money, but he went to the upstairs and he knelt down. கையை உயர்த்தினான். Lifted up his hands. நீங்க சொல்லித்தான் நான் இந்த சத்தியத்துக்கு வந்தேன். You told me and I came into this truth. இப்ப ஆபரேஷன் சொல்றான். Now he is telling it's operation. உள்ளே தூக்கிட்டு வெளியே ஓடுன்னு சொல்றான். He is asking me to take her off. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. I do not know. இப்ப நான் திரும்பி போகும்போது குழந்தை பிறந்திருக்கும். Now as I return, the baby should be born. ஆபரேஷனுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். I will not allow admit for அந்த operation. சாபத்தை சிலுவையில சுமந்தது உண்மைனா இப்ப நான் திரும்பி போகும்போது ஓகே இருக்குன்னு சொல்லிட்டு கையை வைத்து ஒரே ஜெபம். If you have taken the curse on the cross, when I go back, the babe should be born. Lifting up his hands, he prayed. இவன் திரும்பி வந்தான், குழந்தை பிறந்திருந்துச்சு. When he came back, the babe was born. அம்மா சொன்னாங்க இந்த நேரத்துல எங்கடா போனேன்னு. ஒண்ணு இல்ல, நான் ஜெபிக்க தான் போனேன்னு சொன்னான்.
The mother said, "Where have you gone at this time?" He said that I just gone to உனக்கு pray. கை வைத்த முடியுமா? Can you raise your hands? கை வைத்தினா ஜெயம். If you raise your hands, then you அங்க are உட்கார்ந்து victorious. கண்ணீர் விடுறதை விட கை வைத்து. More than to shed your tears, you lift your hands. மனுஷன்ட கால்ல போய் விடுறதுக்கு கர்த்தருடைய கால்ல விழுந்து கை வைத்து. More than to fall at men's feet, you fall in the angle of நீ the feet of சரியா God. கை வைத்துட்டு நில்லு, கர்த்தர் வின் பண்ண வைப்பார். You lift your hands and stand, the Lord will make you win. ஒரு பையனுக்கு வேலையே கிடைக்கல. One boy did not get a job. சித்தூர்ல ஆந்திரால ஒரு பையனுக்கு வேலையே கிடைக்கல. In Chittoor in Andhra, he did not get a job. கடைசில அவனுக்கு போலீஸ்க்கு இன்டர்வியூ கிடைச்சது. Finally, he got an interview for police. அங்க போனா ஷார்ட் புட் போட சொன்னாங்க. And they were asked him to put the shot put. போடு பாப்போம் எவ்வளவு தூரம் எரியற பார்க்கலாம். He was asked him to throw that shot put, how long he'll இவன் வேலை கிடைச்சா போதுன்னு ஃபாஸ்டிங்ல நிக்கறான். He was fasting that he might go for the interview. மத்தவெல்லாம் பாடியை பில்ட் அப் பண்ணி ரொம்ப தெம்பா வந்திருக்காங்க. இவன் ஃபுல் ஃபாஸ்டிங்ல எப்படியாவது கர்த்தாவே எனக்கு இந்த வேலையை கொடுத்துருங்க சாமின்னு இவன் ஃபாஸ்டிங்ல போய் நின்னவனை போய் குண்டு எறிதல் அப்படினு போய் நிப்பாட்டிட்டான். He went in fasting and said that the Lord should give him the job, and he was asked to throw the shot put. அந்த ரவுண்ட்ஸ்ல போய் நிப்பாட்ட வச்சிட்டாங்க இவனை. He was made to stand on the rounds. இவன் சுத்தமா ஆளு ஃபாஸ்டிங்ல காத்தாடி மாதிரி நிக்கறான். He was standing as a wind without his strength. உள்ளான மனுஷன்ல ஸ்ட்ராங் இருக்கு. But he was strong in his inner man. அங்க எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் வரிசையா நின்னு தம்பி கரெக்ட் போடு அப்படினா எரின்னு சொன்னாங்க அவனை. The SP and the DSP asked him to throw that shot put. இவன் தூக்கிட்டு ஜெபிச்சிட்டு இருக்கான். He took it and he was praying. ஃபுல் பிரேயர் அடிக்கிறான். அங்க அவங்க சொன்னாங்க தம்பி உன்னை நாங்க தூக்கி எறிய சொன்னோம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படினா. He was in full prayer holding on. They asked him to throw. ஜெபம் பண்ணி அபிஷேகத்துல இருந்து விட்டான் பாருங்க. அவன் சாப்பிட்டவன் எல்லாம் தோத்து போயிட்டான். In full anointing he threw it, and all those who had eaten had failed. அடிச்ச அடியில ஃபுல் எல்லாரோடையும் தாண்டி போயிடுச்சு. இது அபிஷேகத்துல எல்லாம் போகுது அது. In one swing it went off in full anointing, and it went and fell in beyond a level. நான் தூத்துக்குடியில விசுவாசியா இருக்கும்போது When I was a believer in Tuticorin, ஒரு சகோதரனுக்கு வேலை கிடைச்சது சீமன் வேலை. One brother was got that work in Seaman. சீமன் சொன்னா இந்த போட்ல கடல கப்பல் அங்க இருக்கும். இவங்க ஒரு போட்ல போய் அதை இழுத்துக்கிட்டு வருவாங்க பொருள் மாத்துறது. அதுல சீமன் வேலையா அவனுக்கு வேலை கிடைச்சது. He got the job of the seaman to travel and take the things by boat. அவர் இந்த பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல உள்ள ஒரு சகோதரன். He was a believer of a neighboring village. அவருக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிரணும் ஒரே ஜெபம். He prayed that he might get the job. போட்டி என்னன்னா நீச்சல் போட்டி தான். ஏன்னா தண்ணியில தானே வேலை. அதனால நீச்சல்ல ஜெயிச்சா உங்களுக்கு வேலைன்னு சொல்றாங்க. And the competition was in swimming. If they should swim and overcome, then they will get the job. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஆயுதம் ஃபாஸ்டிங் தான். And the only weapon that our people know is fasting. சண்டை போட்டாலும் ஃபாஸ்டிங் போடுவான், நல்லா இருந்தாலும் ஃபாஸ்டிங் போடுவான். If he should fight, he will fast. If he is good also, he will வீட்ல fast. யாராவது ஏசிட்டாங்கனாலும் அதுவும் ஃபாஸ்டிங். அதுக்கு பேரும் ஃபாஸ்டிங் தான். சாப்பிடாம கிடக்குறதும் இல்ல பிரச்சனைனாலும் போடுறதும் அதுக்கு பேரும் ஃபாஸ்டிங் தான். If anybody fights, or if there's any problem, if there is any confusion, then immediately they'll fast. இவர் போய் அங்க ஃபாஸ்டிங்ல வரிசையா நீச்சல்ல நிக்கிறார். In fasting, he stood for swimming. ஆண்டவரே எப்படியாவது ஃபர்ஸ்ட் வந்துறணும்னு சொல்லி. Lord, somehow I should come first. அவரை பார்க்க கூட சொல்லலாம், பேட்டி கூட எடுக்கலாம். And if we could see him, we can also ask this commentary. 1 2 3 now அவர் சொல்றார் நான் விழுந்ததுதான் தெரியும் எங்க வந்துட்டேன். விழுந்ததுதான் தெரியும். அபிஷேகத்துல சும்மா டம 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 டமன்னு அடிச்சு எங்க வந்துட்டான். ஃபர்ஸ்ட் வந்து அடிச்சிட்டான். He said, I knew that I had fallen. In anointing I came and I got first. கர்த்தரை நம்பினா நீ தோற்று போக மாட்டாய். And if you have believed on God, you will never fail. கை உயர்த்தணும், உன்னுடைய பிரதிஷ்டையை நீ பாதுகாக்கணும். Today you should lift your hands and preserve your consecration. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நீ தோற்றனா பிரதிஷ்டை எல்லாம் கணக்கு போட்டு பாரு. If you fail, then you just count your consecration. எந்த பிரதிஷ்டையில நம்ம டவுன் ஆயிட்டோம்? In which consecration I have gone down? ஜெபத்தை விட்டுட்டோமா? Have I left the prayer? பரிசுத்தத்தை விட்டுட்டோமா? Have I left my holiness? விசுவாசத்தை விட்டுட்டோமா? Have I left the faith? ஃபாஸ்டிங்கை விட்டுட்டோமா? Have I left fasting? துதியை விட்டுட்டோமா? Have I left praising? முழங்கால விட்டுட்டோமா? Have I left kneeling? அதிகாலையில எழும்பறதை விட்டுட்டோமா? Have I left raising up morning? நீ கணக்கு போட்டு பாரு, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து அப்படி நிக்கும். You just count and see, one account will stand. அதை நீ கரெக்ட் பண்ணு, அடுத்து நீ வின் பண்ணுவ. You correct that and you will win. அதுதான் தேவனுடைய சத்தியம். This is the truth of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இரண்டாம் நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே யூதா ராஜா ஜெயித்தான். 2 Chronicles 13:18 we see that the king of Judah overcame. அதே இடத்துல இஸ்ரவேல் ராஜா தோற்று போனான். At the same place the king of Israel was defeated. ஒரு விதத்துல பார்த்தா ரெண்டு பேருமே ஆவிக்குரிய சந்ததிகள். On one angle we see that both of them are spiritual generations. ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், ஒருத்தன் தோத்துட்டான். One overcame and one defeated. இரண்டு நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 Chronicles 13:18 அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள்.
யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். இங்கே அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. The reason for them to overcome in this place is told. இஸ்ரவேல் தோத்துட்டான், யூதா ஜெயிச்சிட்டான். Children of Israel were defeated, Judah prevailed. உன்னுடைய சபையில இருக்கிற ஒருவன் தோத்து போறான், ஒருத்தன் ஜெயிக்கிறான். The one in the church is defeated, one is prevailing. இவர்கள் தோத்து ஜெயிச்சதுக்கு காரணம் கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். The reason for him to prevail is they relied upon the Lord. கர்த்தரை நம்பி நீ நன்மை செய். You trust in the Lord and do good. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். You will rely on the Lord. கர்த்தருடைய பட்சத்துல வந்து நில்லுங்கள். You stand on behalf of the Lord. குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா எல்லாரும் உலக பிரகாரமான காரியத்துல நின்னா நீ கர்த்தர் பட்சத்துல வந்து நில்லு. If you have a problem in your house, if they all do in the worldly manner, you stand on behalf of the Lord. எல்லாரும் சடங்காச்சாரம் சாஸ்திரங்கள் பார்த்தானே நீயும் போய் அவங்க கூட நிக்காத, நீ கர்த்தர் பக்கத்துல வந்து நில்லு. If you have any rituals in your house, do not go and stand on their side, stand on the side of the Lord. அவனுக்கு ஏத்த மாதிரி உலக வழிபாடுல சிக்க கூடாது. Do not be caught in the rudiments of the world like him. நீ கர்த்தரை சார்ந்தா நீ ஜெயிப்ப, கர்த்தரை விட்டானா நீ தோற்று போவாய். If you rely on the Lord, you will prevail. If you leave the Lord, you will fail. இன்னைக்கு அநேகர் கர்த்தரை சார்ந்து கொள்ளாதனால தோற்று போகிறார்கள். Today many of them, without relying on the Lord, they fail. கோலியாத்தை சந்திக்கும் பொழுது தாவீது சொன்னது, நீ உன்னுடைய மாம்ச பலத்துல வந்து நிக்கிற, நான் ஆராதிக்கிற தேவனுடைய நம்பி நான் வந்து நிக்கிறேன்னு சொன்னான். When meeting Goliath, David said, you are standing in your fleshly strength, but I stand in the name of the Lord. நீ மாம்ச பலத்துல வந்து நிக்கிறாய். You are standing in your fleshly strength. நான் ஜீவனுள்ள தேவன் பேர்ல நம்பிக்கை வச்சு வந்து நிக்கிறேன். But I trust in the name of the Lord and stand here. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் சொன்னான். I am standing in the name of the Lord of hosts whom you have defied. கர்த்தரை நம்பி நீ நிக்கணும். You should trust in the Lord and stand. எந்த யுத்தத்திலும் நீ கர்த்தரை நம்பி நின்னா ஒருபோதும் உன்னை வெட்கப்பட விடவே மாட்டார். Whichever battle you stand trusting in the name of the Lord, then he will never leave you to fail. ஆண்டவரை நம்பினவன் தோற்று போனதே கிடையாது. He who has trusted in the Lord was never failing. ஒருத்தன் ஜெயிச்சிட்டானா நீங்க பாருங்க, அவன் ஆண்டவர் பக்கத்துல ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருப்பான். When anyone is overcoming, you see he should have done anything on the side of the உன்னால Lord. அந்த இடத்துல முடியலன்னா நீ கர்த்தரை சார்ந்து நின்னா கர்த்தர் வந்து அந்த வல்லமையை மேற்கொள்வார். If you cannot do the battle, then if you stand on the side of the Lord, then he will fight the battle for you. ஏசாயா 42 பார்க்கும் பொழுது Isaiah chapter 42 13 அவர் வந்து உனக்காக அந்த சத்துருவை மேற்கொள்வார். verse 13 we see that he will come and destroy your enemy. கர்த்தர் பராக்கிரமசாலியை புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை அவர் மேற்கொள்வார். The Lord will go forth as a mighty man, he shall stir up jealously like a man of war, and he shall prevail against enemies. நீ கர்த்தரை சார்ந்து கொண்டு நின்றால் நீ மேற்கொள்ள முடியும். கர்த்தர் உனக்காக அந்த வல்லமையை மேற்கொள்வார். If you trust in the Lord, then he will overcome the battle for you. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை சார்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you want to trust in the Lord? கர்த்தரை அந்தந்த நேரங்களில் நீங்க சார்ந்து கொள்ளணும். You rely on the Lord at every time. ஆண்டவரை நம்பி நீ நின்னா நீ தோற்று போக கர்த்தர் உனக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். If you should trust in the Lord and live, he will never allow you to fail. இரண்டாம் நாளாகமம் 13:12 அந்த மனுஷன் சொல்றான், இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். Second Chronicles 13:12 we see that he is saying that the Lord as the captain of the host is with us. அவங்க சொல்றாங்க, தேவன் எங்கள் சேனாதிபதியா இருக்கும் பொழுது நாங்க நிச்சயமா ஜெயிப்போம். If God is our captain, then surely we will prevail. தேவ சமூகம் இல்லாம நீ வெளிய போகாத. Without the presence of God, do not go outside. தேவனுடைய வழிநடத்தல் இல்லாம எந்த தொழிலும் செய்யாத. Without the leading of the Lord, do not do any business. தேவனுடைய சமூகம் இல்லாம நீங்க எங்கேயும் போகாத வேண்டாம். Without the presence of the Lord, do not go anywhere. ஆண்டவரை சார்ந்து கொண்டு நீங்கள் எதையும் செய்யுங்கள். Means relying on the Lord, do everything. நீ எப்படி இவ்வளவு பெரிய காரியத்துல தலையிட்ட? கர்த்தரை நம்பி செஞ்சிருக்கிற. How did you trust in the Lord and do this, and the Lord has done like this? எப்படி நீ கோலியாத்தை எதிர்கொள்ள முடியும்? நான் சேனைகளின் தேவனுடைய நாமத்துல நான் வந்திருக்கிறேன். How can you overcome Goliath? I have come in the name of the Lord of hosts. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய தேவனை நீங்கள் சார்ந்து கொண்டால் நீங்கள் சத்துருவை மேற்கொள்வீர்கள். சத்துரு நிச்சயமாய் தாழ்த்தப்பட்டு போவான். Dear beloved, if you rely on the Lord your God, then you will definitely prevail against your enemies, and the enemies will be put down. அடுத்து ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Next in Romans chapter 6 14ஆம் வசனத்திலே verse 14, பாவம் உங்களை மேற்கொள்ளாது. sin shall not prevail against you. இன்னைக்கு நம்ம எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளவுதான் ராபோஜனம் எடுத்தாலும் எவ்வளவுதான் ஆவியில நிரம்பினாலும் மறுபடி பாவம் அறிக்கைன்னு சொன்னா பழைய லிஸ்ட் வாசிச்சறோம். Even now how much ever we are confessing or we are sanctifying ourselves, taking part in communion, we have a list of sins. மறுபடியும் அடுத்த ட்ரிப்புக்கு அந்த பாவ அறிக்கை அதே ஸ்டேட்மென்ட் தான். Next confession we have the same statement. 6 மாசத்துக்கு ஒரு தடவை ராபோஜனம் வச்சாலும் அதே அறிக்கை தான், 1 மாசத்துக்கு ஒரு தடவை வச்சாலும் கூட அதே அறிக்கை தான். If you have this confession for
for 6 months once or once in 1 month you have the same confession. காரணம் இந்த பாவம் அவனை மேற்கொண்டு விடுகிறது. The reason is sin is having dominion over him. அருமையானவர்களே, உங்களில் யாருக்காவது ரகசியமான பாவத்தினுடைய போராட்டம் இருக்கிறதா? Dear beloved, have you any struggle with your secret sins? எண்ணங்களை உங்களால் ஜெயிக்க முடியவில்லையா? Are you not able to overcome your thoughts? பாவம் உங்களை மேற்கொள்கிறதா? Is sin overcoming you? ரோமர் 6:14 வாசியுங்கள். Romans 6:14. கிருபை நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Because ye are subjected to grace, sin shall not have dominion over you. எவ்வளவோ பாவத்துல சிக்கினவன் எல்லாம் கர்த்தர் எவ்வளவு அருமையா விடுதலை ஆக்கிறார். We can see how many of them who were caught in the clutches of sin were being delivered. Chain smokers எல்லாம் விடுதலை ஆகிருக்காங்க. Ones who were chain smokers have been delivered. Drug addicts எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் விடுதலை ஆகிருக்காங்க. All the drug addicts have been delivered. பயங்கர கொலைகாரர்கள் துன்மார்க்கர்கள் எல்லாம் கர்த்தர் சந்திச்சிருக்கார். All those who were murderers and wicked, the Lord met them. எவ்வளவோ மோசமான நிலவரத்துல தேவனை விட்டு எவ்வளவோ தூரம் போனவங்க எல்லாம் கர்த்தர் சந்திச்சிருக்கார். People who were in a worse state and gone far from the Lord has met them. எப்படி அவங்க ஜெயிச்சாங்க? How did they overcome? கிருபையை சார்ந்து கொண்டார்கள். They trusted in that grace. அவர்கள் பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Because they are not under law but under grace, sin shall not have dominion over you. கிருபைக்கு நீங்க எவ்வளவு இடம் கொடுக்கறீங்க? How much you give room for grace? கிருபைன்னு சொல்லி எப்பொழுதும் உங்களுடைய வாயிலிருந்து தேவனுடைய கிருபையை தான் நீங்கள் புகழ வேண்டும். Always you should say grace and praise that grace. தேவன் சத்தியத்தை மாத்திரம் அனுப்புறதில்ல, சத்தியத்தின்படி சத்தியத்தோடு ஜீவிக்கக்கூடிய கிருபையும் சேர்ந்து அனுப்புகிறார். The Lord not only sends his truth but also grace along with it. பயங்கர பாவிகள் எல்லாம் சந்திக்கப்படுறாங்க. Great sinners have been saved. தேவன் அவங்க எல்லாம் சந்திக்கிறார். The Lord had met all those. அந்த பாவத்துல இருந்து அவங்களுக்கு எப்படி விடுதலை கிடைச்சதுன்னு அவங்களால வர்ணிக்க சொல்ல தெரியல. They cannot describe as to how they have been delivered. எப்படி அந்த குடிப்பழக்கம் போச்சுன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல. They don't know how their drinking have gone. அந்த எண்ணமே அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. காரணம் என்ன? The thought itself is gone. What's the reason? அவனுக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா அவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறான். The incident which took place in him is he is subjected to grace. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உன்னை மேற்கொள்ளாது. Because you are subjected to grace, sin shall not have dominion over you. நீ கிருபைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்து பாரு. You yield yourself to grace. ஒவ்வொரு நாளும் நீ எப்படி ஜெயிச்சேன்னா கிருபை. Every day how you have overcome is by grace. இவ்வளவு தூரம் நீ எப்படி வந்த கிருபை. You have thus far come by grace. எப்படி சுகம் கிடைச்சது கிருபை. You have got healing by grace. எப்படி இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைச்சது கிருபை. You have got these blessings by grace. கிருபைன்னு சொல்லிட்டே நீ போயிட்டே இருக்கணும். You should confess by grace and go. அப்படி ஒரு திருப்தி கிருபையில உனக்கு உண்டாக வேண்டும். You will have such a satisfaction in grace. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, உன்னுடைய வாழ்க்கையில நீ கிருபைக்கு கீழ்ப்படிந்து பழகி பாரு. You in your life you subject yourself to grace. கிருபை ஆவியாக அருளப்படுகிறது. This grace as a spirit is given to you. கிருபையின் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says that I will pour out my spirit of grace. கிருபைக்கு நீ கட்டுப்படும் பொழுது, கிருபை உன்னை கட்டுப்படுத்தும் பொழுது உனக்கு பாவம் வந்து வேலை செய்யாது. When you subject yourself to this grace and when that grace is controlling you, sin shall not have dominion. அந்த ஆல்கஹால் ஸ்மெல்லே உன்னை துரத்தி விட்டுற வேண்டாம்னு சொல்லுவேன். Even that alcohol smell will chase you off. அந்த ஸ்மோக்கிங், அந்த புகை, அந்த ஸ்மோக் உன் முகத்துல பட்டாலே உனக்கு எரிச்சலா இருக்கும். Even when that smoke just comes over your face, you will be annoyed. ஆனா ஒரு காலத்துல நீ அப்படிப்பட்ட ஆள் இல்ல. But once you were not so. நீ ரோட்ல கிடக்கறதெல்லாம் எடுத்து குடிச்ச ஆள். You were the one who was smoking with everything on the road. நீ யார்ட்டையாவது கடன் வாங்கியாவது குடிச்ச ஆளு. You were getting debts and you were drinking. ஆனா கர்த்தர் எப்படி மாத்துனாரு? But see how the Lord has changed. கிருபைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்த பின். Because you have yielded to grace. இன்னும் ஏதாவது பாவத்துல நீங்க சிக்கி இருக்கீங்களா? Have you been cast into any sin? தவறான தொடர்புகள்ல சிக்கி இருக்கீங்களா? You have any wrong contacts? இன்னும் கெட்ட பழக்கவழக்கங்கள் ஏதாவது இருக்கா? Have you any wrong practices? இனி அது உன்னை மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா நீ கிருபைக்கு கீழ்ப்படி. That you might not have dominion over you, you subject yourself to grace. நீ கிருபைக்கு கீழ்ப்படிந்தால் பாவம் உன்னை மேற்கொள்ளாது. If you are under grace, sin shall not have dominion over you. அடுத்ததாக, nextly, நீ யூதனா இருந்தா ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. If you are a Jew, no one can overcome you. நீ யூதனா இருந்தால் தாழ்ந்து போக மாட்டாய். If you are a Jew, you shall not be coming down. எஸ்தர் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, reading in Esther chapter 6, 13ஆம் வசனத்திலே, verse 13, அங்க போய் ஆமான் தன்னுடைய வீட்ல தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுகிறான். There Haman is going and telling all his problems in his house. எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றான், இந்த மொர்தெகாயினால தான் எனக்கு மைண்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்றான். And finally he says, because of this Mordecai I have some problem in my mind. அவனுக்கு சொல்லப்பட்ட பதில் என்ன தெரியுமா? What was his reply? அவன் யூதனா இருந்தால் நீ கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். If he is a Jew, you have to subdue yourself. அவனை எவனுமே மேற்கொள்ள முடியாது. Nothing can overcome him. வாசியுங்கள் எஸ்தர் 6:13. Esther chapter 6 verse 13. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சீரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சீரேஷும் அவனை பார்த்து
முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானார், நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். If he is the seed of the Jews, then thou hast begun to fall and shall not prevail against him. அப்படினா யூதனுக்கு என்ன அவ்வளவு பெரியதா? அப்படி அல்ல. நமக்கு உள்ளத்தில் யூதனானவனே யூதன். If it is Jews, he is a Jew in his heart. நீ சரியான ஒரு அபிஷேகம் பெற்றிருந்தால், if you are rightly anointed, உள்ளத்துல உனக்கு ஒரு விருத்த சேதனம் இருந்தால், if you have a circumcision in your heart, நீதான் ஒரு யூதன். you are a Jew. எழுத்தின் பிரகாரமான விருத்த சேதனம் அல்ல. Little circumcision is not circumcision. ஆவியிலே பண்ணப்படுகிற விருத்த சேதனமே முக்கியம். The circumcision in the heart is most வேதம் important. சொல்லுகிறது உள்ளத்தில் யூதனானவனே யூதன். The word of God says, he that is a Jew in his heart is a Jew. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் உள்ளத்திலே யூதர்களாக இருக்கிறோம்? How many of us are found as Jews in our heart? எத்தனை பேர் உள்ளத்திலே ஒரு தெய்வீக வேறுபிரித்தல் இருக்கிறது? How many of you have the life of separation in yourselves? நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இதுக்குள்ள வந்தியோ நீ ஒரு யூதன். When you have saved and come into this, you are a Jew. என்னைக்கு நீ பைபிள் எடுத்துட்டு உள்ள வந்தியோ அன்னைக்கு நீ ஒரு யூதன். For the day you have taken your Bible and come, you are a Jew. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். You are the one chosen by God. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல நீ இதை பார்க்க முடியும். In Philippians 3rd chapter you can see this. 3ஆம் வசனத்துல மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஏறாமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். We who have been circumcised in the spirit, we are in Christ, we are the one who are circumcised. தேவனை நம்பி நீ வந்துட்டேனா நீ ஒரு யூதன். If you have trusted in the Lord and come, you are a Jew. நீ போனா அதுக்கு பின்பு ஒருத்தனும் உன்னை பீட் பண்ண முடியாது. If you are going, nobody else can prevail you. நான் அதத்தான் அடிக்கடி சொல்லுவேன். நீ ஒரு இன்டர்வியூக்கு போனேனா உனக்கு தான் வேலை கிடைக்கணும், மத்தவனுக்கு தான் ஏமாற்றம் உண்டாகும். If you are going for an interview, you only should get the job, others should be cheated. நீ ஒரு எக்ஸாம் எழுதினா நீ தான் ஜெயிக்கணும். If you are writing an exam, you should overcome. அதுதான் யூதனுடைய அபிஷேகம். That is the anointing of a Jew. மற்றவனை காட்டிலும் உன்னை ஞானத்தினால் நிரப்பணும். He will fill you with wisdom above all. மற்றவனை காட்டிலும் உன்னை ஸ்கில்ஃபுல்லா கர்த்தர் மாற்றணும். More than the others, he should make you skillful. மற்றவனை காட்டிலும் அறிவுள்ளவனாய் உன்னை மாற்றணும். He should make you wiser than all the others. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நாத்தானியேல் இந்த 4 பேரை பீட் பண்ண அந்த தேசத்துல எவனுமே கிடையாது. There was nobody in that nation to overcome Shadrach, Meshach, Abednego and Daniel. சாஸ்திரிகள், மெஜிஷியன் எல்லாரும் வந்து நின்னு பார்த்தான். ஒருவனுக்கு அவன் முன்னால நிக்கவே முடியாது. There were wise people and magicians and astrologers, nobody could stand before them. எந்த கல்தேயனும் அவனுக்கு முன்னால நிக்க முடியாது, கிரேக்கனும் நிக்க முடியாது. No Chaldeans, no Greeks could stand for them. யாருமே நிக்க முடியாது. ஏன்னா இவன் சரியான ஒரு யூதன் அங்க நிக்கிறான். 4 பேர் நிக்கும்போது இவனை பீட் பண்றதுக்கு அவனுக்கு சக்தியே கிடையாது. He is a right Jew standing there, therefore no other one could prevail him. பிரியமானவர்களே, நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களா? Dear beloved, are you anointed people? நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களா? Have you been consecrated? நீங்கள் கை உயர்த்த ஜனமா? Are you the people lifting up your hands? கர்த்தரை சார்ந்து கொண்ட கூட்டமா? Are you the ones relying on the Lord? ஆவியானவர் உன் நெற்றியிலே பரிசுத்தாவின் முத்திரையை குத்தி இருக்கிறாரா? Has the Lord put a seal in your foreheads? நீ கர்த்தருடையவன் என்ற நாமம் உன் நெற்றியிலே இருக்கிறதா? Are you having the seal that you are belong to the Lord? நீ நிச்சயமா ஜெயிக்கணும். உனக்கு முன்னால அவன் எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் அவன் தாழ்ந்து போவது நிச்சயம். Whatever posting he might be in, he should definitely fall. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். Because he that is in you is greater. யூதா கோத்திரத்து சிங்கமே உனக்குள்ள இருக்கிறது. அதெல்லாம் சும்மா எலி கூட்டம் மாதிரி தான். The lion of Judah is found in you, they are all found as rats. சிங்கம் கர்ஜிக்கிறது, எவன் பயப்படாது இருப்பான்? The lion is roaring, who shall not fear? நீ அபிஷேகத்தோடு நீ ஜாபுக்கு போய் நில்லு. With that anointing, go and stand in the job. சமீபத்துல ஒரு girl எனக்கு ஃபோன் பண்ணா. In recently times, a girl phoned up to me. அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருந்தது. She got a job in a good place. என்றைக்கோ ஏதோ ஒரு காரியத்துல மிஸ் பண்ணி விட்டாள். Sometime in some matter she lost it. அத வச்சு அவளை வந்து வேலையில இருந்து தூக்குறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க. With that they wanted to take off from the job. அதுக்கு சிலர் வந்து ரொம்ப கன்னிங்கா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. And some of them cunningly were working. அதுல இவ சிக்கி விட்டு கடைசில இவளை வேலையை விட்டு தூக்குறதுக்காக அவங்க பேப்பர்லாம் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. She was entangled and they prepared papers that they might take her off the job. பெரிய பாஸ்ட்ட போய் பேச முடியாது. And she could not speak to the big pastor. அவங்களும் ஒரு லேடி தான், பட் அவங்கள்ட்ட போய் இவங்க பேச முடியாது. Even she was a lady, but she could not talk to him. அவ்வளவு பெரிய போஸ்டிங்ல அவங்க இருக்கனால அவங்கள்ட்ட போய் விளக்கி இவளால சொல்ல முடியல. She was in the big posting, but she could not explain her things. ஆனா ஒரு கூட்டமே சதி திட்டம் போட்டு இவளை சரியான ஒரு ரிப்போர்ட்ல சிக்க வச்சு அவளுக்கு பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த காரணத்தை வச்சு இவளை வந்து யூஸ் பண்ணிரலாம். But a group was working against her, and they prepared the things that they might take Wood off the job. ரொம்ப நிர்பந்தமான நிலவரத்துல அவள் தள்ளப்பட்டாள். She was pushed into a desperate situation. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல இந்த பேப்பர் இஷ்யூ பண்ண போறாங்கங்கிறது இவளுக்கு செய்தி வந்துருச்சு. She knew and she got the message that in a few hours this paper will be issued. அந்த பில்டிங் உடைய 10வது மாடியோ 11வது மாடியோ உச்சிக்கு அவள் போனாள். And she went to the top of that building above 10 or 12th row. இவ போனது வந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். She went to a place where nobody will be there to pray. அதான் இவ மைண்ட்ல இருந்தது. That was in her mind. அதனால நேரா போய் உச்சிக்கு போய்ட்டா. அது எத்தனையோ ஸ்டோரி பில்டிங்.
அங்க போனாலே காத்தே அடிச்சு கீழே தூக்கிற மாதிரி இருக்கு. அந்த லெவலுக்கு அவ போய் யாருமே இல்ல ஜெபிக்க ஆரம்பிச்சா. She went to the top stairs where nobody was and started to pray. அழுதா. She cried. என் குடும்ப நிலவரம் எப்படி இருக்கு? Some family situations like this. என் ஜாப் இப்போ இவ்வளவு நிர்பந்தமான நிலவரத்துல போயிடுச்சு. And my job is in such a desperate situation. என் மேல தப்பு இல்லன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. You know Lord, I have no fault. எனக்கு அபிஷேகம் இருக்கு. I have anointing. ஆனா இவங்க எல்லாம் சேர்த்து இப்ப என்னைய வந்து கவுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. But all of them want to overthrow me. இப்போ நான் என்ன செய்யணும்? Now what should I do? நீங்க என்ன பண்ண போறீங்க? What are you going to do? அப்படியே அவளை சிந்திக்கும்போது அந்த வாலிப பிள்ளைக்கு என்ன பண்ண முடியும்? மதுரையில இருந்து அங்க போயிருக்கிறா. இன்னைக்கு வேலை இல்லைன்னா உடனே வீட்டை காலி பண்ணணும், ரூமை காலி பண்ணணும், வீட்டுக்கு வரணும், பல கேள்வி, அடுத்த கம்பெனில வேலையை தேடணும், ஒரே குழப்பம். அங்க நின்று ஓன்னு உட்கார்ந்து அழுதா. When she thought like this, that she has gone from Madurai, if she has to leave the job, she has to leave, vacate the place and everything, and will be a great question. She thought of this and wept. ஒரு தனிமையான இடத்தை தேடி போய் உட்கார்ந்து அழுதா. She sought for a single place alone and cried. அழுது முடியும் போது திடீர்னு பார்த்தா ஒரு 4-5 பாய்ஸ் அவ கூட வேலை பார்க்கிற அந்த குரூப்ல இருக்கிற பசங்க அவனுங்க எதேச்சியா மேல வந்துட்டாங்க. After she finished crying, 4 or 5 boys who were working with her came on top of her. அவங்க வந்த உடனே ஐயோ பையங்க வந்துட்டாங்க வேகமா முகத்தெல்லாம் தொடச்சிட்டு அழுகையெல்லாம் தொடச்சிட்டு அவ போய் அந்த பால்கனில போய் நின்னுட்டா. Immediately she went and stood in the balcony wiping off her face that they have come. அவனுங்க இத பார்த்துட்டாங்க. They saw her. இவ போய் பால்கனில பார்டர்ல போய் நிக்கிறா, அந்த ஓரத்துல நிக்கிறா. இவங்களுக்கு வேற மாதிரி ஒண்ணு வந்துருச்சு. இவ அழுகுறா, அங்க போய் நிக்கிறா, ஏதோ சம்திங் ராங்னு சொல்லிட்டு 5 பேரும் சர்றன்னு கீழ போயிட்டாங்க. She stood in the edge of the balcony. They had a thought that she's crying like this and going standing in the corner. Immediately went down. ஜெபிச்சா இவங்கள பார்த்து அவ எந்திச்சு நின்னான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ இவ பண்ண போறா, பார்டருக்கு போயிட்டா, இப்ப அடுத்த ஸ்டெப் ஏதோ பண்ண போறான்னு கீழே ஓடி போய் அந்த சீஃப கூப்பிட்டு ஏதோ ப்ராப்ளம் அவ உச்சில நிக்கிறா, என்ன பண்ணுவீங்களோ தெரியாதுன்ட்டாங்க. They went down. She stood up thinking that they have come, but they went down and told the boss that she's having some problem. She's standing on top. அடுத்த 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா கம்பெனில இருக்கிற டாப் குரூப் எல்லாம் எங்க வந்தாச்சு? வந்துட்டான், உச்சிக்கு வந்துட்டான். அவ்வளவு பேரும் அந்த லேடி ஈடிலாம் பாஸ் எல்லாம் மேல ஓடி வந்துருச்சு. In the next 2 minutes, all the boss and all the people of the staff of the people came on top. நீ செஞ்ச தப்பு வந்து பெரிய தப்பே இல்ல, ஒண்ணுமே கிடையாது. யார் உன்னை வேலையை விட்டு எடுக்க முடியும்? நீயே ஏதோ தப்பான முடிவு எடுக்கிற, அப்படி இப்படின்னு சொல்லி இவளை உடனே கீழே கொண்டு போய் உடனே பேப்பர்லாம் மாத்தி அடிச்சு உனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நாங்க இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவ போனது ஜெபிக்க, சூழ்நிலை மாறினது இப்படி ஆக மொத்தத்துல வேலை கன்ஃபார்மா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. They said that you have not done anything wrong. Why are you gone there and you come there and your papers will be rewritten. She came down and her work was confirmed. இப்ப அதே ஜாப்ல நல்ல போஸ்டிங்ல இருக்கறா. And in that same job she's in good posting. அதாவது காரியம் மாறுதலாய் முடிய தேவன் கணக்கிடுவார். நீ அபிஷேகத்துல இருக்கணும், ஜெபத்துல இருக்கணும். You should be in anointing and in prayer and the Lord will turn everything contrary to you. நீ யூதனானால், if you are a Jew, உனக்கு முன்னால எல்லாரும் தாழ்ந்து போணும். everybody will fall against you. நீ யூதனானால் ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. If you are a Jew, nobody can prevail against you. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தால், சரியான ஞானஸ்நானம் எடுத்தவனா இருந்தால், சரியான பிரதிஷ்டைக்குள்ள இருந்தால், உனக்கு முன்னால எல்லா வல்லமையும் கீழ்ப்படிந்தா போகும். If you are an anointed person, if you have taken the right baptism, if you are a consecrated person, everything should fall down before you. லூக்கா 10:19ல இயேசு என்ன சொன்னார்? Luke 10:19, what did Jesus say? சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். I give you all authority to overcome every evil power. சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளத்தான் அதிகாரமே தவிர அதுக்கு கீழ்ப்படிந்து நடுங்கி கீழே விழுந்து முழங்கால் போடுறதுக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. He is giving all power to overcome every power of the devil, not to kneel down and worship it. இந்த மோட்ச பிரயாண புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா, when you read the Pilgrim's Progress, ஒரு குறுகிய பாதை வழியா அவன் கடந்து போக வேண்டிய ஒரு கட்டம் வரும். he is coming in a path to go through a narrow path. அந்த ரெண்டு பகுதியிலும் பாத்தீங்கன்னா 2 சிங்கம் நிக்கும். When you see the both edges, you have the lions. ஆண்டவர் சொல்வார் நீ போன்னு சொல்லி. The Lord will say go. அவன் சொல்வான் எப்படி ஆண்டவரே போக முடியும்? அங்க 2 சிங்கத்தை நிக்க வச்சிட்டு என்னைய போனா நான் எப்படி போகாம? He asks us to how I shall go when you have kept 2 lions. போன்னு சொல்றீங்க கரெக்ட். It's good that you are saying go. அங்க 2 சிங்கமும் நிக்குது, இதுல ஒரு சின்ன பாதை, இதுக்குள்ள நான் நுழைஞ்சா ரெண்டு ஆளுக்கு ஒரு வாயில எடுத்துட்டு போய்டுவேன். It's a small path. If I should go through this path, these lions will catch each one. ஆண்டவர் சொல்வார் நல்லா பாரு அந்த சிங்கம் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்வார். And he said, you look at the lions, they are tied up. நீ நல்லா பாரு அந்த வல்லமை ரெண்டும் கட்டப்பட்டிருக்கு, நீ போயிட்டே இருமா. You look properly, the lions are just caught up and you can go. அதுக்கு பிறகுதான் தெரியும் இவன் பாப்பா ஆமா சிங்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு, நான் போறேன்ட்டு உள்ள போ. When he saw the lions, they were tied up and he went. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை இந்த பாதையில கொண்டு வரார்னா சகல வல்லமையிலும் மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்து தான் கொண்டு வரார். Dear beloved, if the Lord is taking you through this path, then he is giving you all the power and he is taking you. ஒரு சிலர் சொல்வாங்க பிசாசெல்லாம் துரத்தாத, நீ எப்பமாவது வீக் ஆயிட்டேனா எல்லாம் வந்து உன்னை அடிச்சிரும். Some of them will say, do not chase the Satan, then when you are becoming weak, it will come and dash over you. அந்த தத்துவமே கிடையாது, அந்த சத்தியமே கிடையாது.
There is no formality like this and there is no truth like உன்னை this. துரத்த வைக்கும்போது உனக்கு அதுக்கு full power கொடுத்தா உன்னை கொண்டு போய் நிப்பாட்டுவான். When he is making you to chase, he is giving you full power to அது overcome. திரும்ப ரிவர்ஸ் அடிக்கிறது உன்னை தாக்குறது அதெல்லாம் அந்த மெத்தடே கிடையாது. Not to say that it's coming and attacking you when you are weak, it's not. சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. I give you all the power over the enemy and nothing shall by any means hurt you. மத்தேயு 16ல பார்க்கும் பொழுது When you see in Matthew 16 chapter 16:18 பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை. 16:18 we see that the gates of hell shall not prevail against you. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள தேவன் அனுமதி கொடுப்பதில்லை. The Lord will not admit the gates of hell to prevail against you. அதுக்கு காரணம் என்ன? The reason for it நீ is, சபைக்குள்ள இருந்தீனா பாதாளத்தின் வாசல் உன் மேல கை வைக்காது. if you are in the church, then the gates of hell shall not prevail. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். I will build my church upon the நீ rock. சபை ஐக்கியத்துல இல்லாம எங்கிட்டாவது சுத்திட்டு இருந்தேனா உன்னை பாதாளத்தின் வாசல்கள் ஈஸியா தூக்கிட்டு போயிடும். If you are not in the fellowship of the church and if you are roaming about, the gates of hell shall easily prevail அநேக you. வல்லமை வாய்ந்த ஊழியர்கள் இன்றைக்கு விழுந்து போனதுக்கு காரணம் பாதாளத்தின் வல்லமைகள் அவர்களை மேற்கொண்டதுக்கு காரணம் சபை என்கிற அந்த அஸ்திவாரத்துல இல்லாதனாலதான். Many powerful workers have fallen down because they are not in the foundation of the church. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், And behold, I say, நீ பேதுருவாய் இருக்க, நீ ஒரு கல்லாய் இருக்கிறாய். thou art Peter and thou art a rock. ஒரிஜினல் மொழிபெயர்ப்புல நான் ஒரு பாறை, நீ ஒரு கல்லாய் இருக்கிறாய், இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன் தான் கர்த்தர் சொல்றார். And the Lord says that thou art Peter and upon this rock I will build my church. சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் பாதாளத்தின் வாசல் உன் மேல கை வைக்க முடியாது. As long as you are in the church, the gates of hell shall not prevail against you. சபை அந்த ஐக்கியத்தை விட்டு நீ வெளியே போகும்போது இந்த பாதாளத்தின் வாசல் உன் மேல கை வச்சிருவான். When you are going outside the fellowship of the church, then the gates of hell shall put his hand on you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது When you read in Genesis, ராகேலுக்கும் லேயாளுக்கும் பயங்கர பிரச்சனை. there is a great confusion between Rachel and Leah. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஒரே போராட்டம் தான். The sisters had a great confusion. ரெண்டு பேருக்கும் பயங்கர போராட்டம். They were striving with each other. என்ன பண்ணனும் தெரியல. Did not know what to do. கடைசில ராகேல் ஜெயித்தாள். Finally Rachel overcame. அவளை யாக்கோபு அதிகமாக நேசித்தான். And Jacob loved her most. கர்த்தர் உன்னை அதிகமாக நேசித்தால் நிச்சயமாய் நீ சகல வல்லமைகளையும் மனிதர்களையும் நீ மேற்கொள்வாய். If the Lord should love you most, definitely you will overcome every powers of men. ஆதியாகமத்துல நான் பார்க்கும் பொழுது When you read in Genesis, அவள் சொல்கிறாள், நான் போராடி என் சகோதரியை மேற்கொண்டேன். she said that I have strove and have overcome my sister. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Genesis chapter 30 verse 8. நான் மகா போராட்டமாய் போராடி என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். And she said, with great wrestling have I wrestled with my sister and I have prevailed and named him உன்னுடைய Naphtali. குடும்பத்தில் கூட உனக்கு பல போராட்டங்கள் இருக்கும். நீ அவர்களையும் ஜெயிக்கவேன்னா நீ மகா போராட்டமாய் ஜெபத்திலே நீ போராட வேண்டும். Even in your families you might have many problems, but to not to overcome them, you should overcome them in prayer. ஜெபத்திலே போராடுகிறவன் ஜெயித்து விடுகிறான். Those who strive in prayer will overcome. ஆதியாகமம் 32 நாம் பார்க்கும் பொழுது Genesis chapter 32. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அங்கே யாக்கோபு தேவனோடும் மனிதனோடும் போராடி அவன் மேற்கொண்டான். That Jacob strove with God and man and he overcame. ஆதியாகமம் 32:28 சொல்லிருக்கு, இஸ்ரவேல் என்னப்படும், உன்னுடைய பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் நீ போராடி மேற்கொண்டாயே. In chapter 32 verse 28 it says, the name shall no more be called Jacob but Israel, for thou hast strove with God and men and hast prevailed. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, உன்னுடைய வாழ்க்கையிலே in your life, நீ உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய நண்பர்கள் யாரை நீ ஜெயிக்கணும்னா ஜெபத்துல நீ வை. your family or your friends, whomever you have to overcome, then you keep in prayer. அடுத்து நீ சாபத்தை நீ மேற்கொள்ள வேண்டும். Nextly, you should prevail over the curse. இரண்டாம் நாளாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது When reading in 2 Chronicles, 27ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது chapter 27, அங்கே வேதம் சொல்லுகிறது அவன் ஜெயித்தான். and the word of God says that he has overcome. ரெண்டு நாளாகமம் 27:5 நாம் பார்க்கும் பொழுது 2 Chronicles 27:5. அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை இந்த யோதாம் மேற்கொண்டான். Jotham fought against the king of the Ammonites and prevailed against them. இந்த அம்மோன் என்று சொல்லுகிறவர்கள் சபிக்கப்பட்ட சந்ததி. Ammonites shows that they are cursed generation. இந்த மோவாபியர் அம்மோனியர் எத்தனையோ தலைமுறை வரை சபைக்குள்ள வரக்கூடாது. For many generations this Moabites and the Ammonites should not come into the church. சாபத்தின் சக்திகள். They are the powers of curse. ஆனா இந்த யோதாம் என்ன செய்தான் தெரியுமா? But what did Jotham do? அந்த சாபத்தின் வல்லமைகளோடு போராடி அவர்களை மேற்கொண்டான். He strove against the powers of curse and overcame. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, நீ கர்த்தருக்கு செம்மையானதை செய்தால், if you do that which is right in the sight of the Lord, கர்த்தருக்கு முன்பாக நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால், if you are walking holy before the Lord, சாபம்
உன்னை மேற்கொள்ளாது, நீ அதை மேற்கொள்வாய். Curse will not overcome you, you will prevail him. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். They shall fight against you but not prevail. நீ ஜெயிக்க வேண்டுமானால் உன் கரங்களை உயர்த்து. If you have to overcome, then lift your hands. நீ ஜெபிக்க வேண்டுமானால் உன்னுடைய பிரதிஷ்டையை பாதுகாத்துக்கொள். If you have to pray, then preserve your நீ consecration. ஜெயிக்க வேண்டுமானால் நீ ஜெபத்திலே முழங்காலை முடக்கு. If you have to prevail, you kneel down before in the presence of God. நீ மேற்கொள்ள வேண்டுமானால் நீ கர்த்தரை சார்ந்து கொள். If you have to prevail, you rely on the Lord. பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் கிருபைக்கு கீழ்ப்பட்டு பழகு. You subject yourself to grace if you have to overcome sin. நீ சபைக்குள்ள இருந்தால் பாதாளத்தின் வாசல்களை நீ மேற்கொள்வாய். If you are in the church, then the gates of hell you will prevail. கர்த்தருக்கு முன்பாக நீ செம்மையானதை செய்து பழகு, சாபத்தை ஜெயிப்பாய். Do that which is right in the presence of the Lord and you shall overcome curse. உங்களில் ஒருவேளை இதுவரை நீங்கள் தாழ்ந்து போய் விட்டீர்களா? Have you been gone down until now? உங்களை யாராவது நான் தோத்துட்டேன், இப்படி ஆயிப்போச்சேன்னு யாராவது துக்கப்படுறீங்களா? Is there any very grief that you have been defeated? அப்படிப்பட்ட துக்கம் யாருக்காவது இருக்கா? And is there any grief like this? அப்படி ஏதாவது இருக்கா? If there's any grief, ஏசாவுக்கு பயங்கர துக்கம். Esau was very grieved நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காம போயிருச்சே. that we have not got this blessing. அப்படியே அவனுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. Such a great grief was found in him. சான்ஸ் போயிடுச்சே. His chance is gone. சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சே. And he missed it. அவன் ஜெயிச்சிட்டானே. He is overcome. அவன் வாங்கிட்டு போய்ட்டானே. He's got the blessing. எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போய்ட்டானே. He's got all the blessings. இப்படி ஏதாவது வாய்ப்புகளை தவற விட்டு யாராவது துக்கப்பட்டு உட்கார்ந்திருக்கீங்களா? Having lost all the chances, is there any grief? உன் மனசாட்சி சொல்லும் எத்தனை வாய்ப்பை நீ தவற விட்டாய்ன்னு. Your conscience will say how many chances you have left. எத்தனை ட்ரிப் நீ வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்கிற. How many trips you have lost. ஒரு ஜெபம் இல்லாம. That you without prayer. ஒரு பிரதிஷ்டை இல்லாம. Without consecration. ஒரு முழங்கால் இல்லாம. Without kneeling down. எத்தனை ட்ரிப் நீ தோத்துட்ட. How many times you failed. வாய்ப்பு கிட்டதான். அவன் வர்றதுக்குள்ள இன்னொருத்த வாங்கிட்டு போயிட்டான். ரொம்ப கொஞ்சம் சில நிமிடங்கள்ல தான் இந்த ஆசீர்வாதம் அவனை விட்டு மிஸ் ஆயிடுச்சு. He was very close, but even within a few moments he's lost this தமிழ்ல blessing. சொல்லுவான், கை கெட்டினது என்ன செய்யல, வாய்க்கு எட்டல. That which came into his hands did not come to his நீ mouth. போய் எடுத்துட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா, இவன் போய் அங்க வேட்டையாடி சமைச்சு கொண்டு வரதுக்குள்ள இன்னொருத்த அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஒரு குறுகிய காலத்துல இவனுடைய செல்வாக்கு எல்லாமே சரிந்து போய் விட்டார். When his father asked him to go get and come, and before he could go hunt and come, his brother came and got all his blessings and he's lost it. எனக்கு அந்த வேலை கிடைத்திருந்தால், If that job we had got, எனக்கு அந்த பிசினஸ் அமைந்திருந்தால், if that business had come to எனக்கு prosper, இந்த காரியத்துல கர்த்தர் உதவி செய்திருந்தால், if the Lord had helped me in this matter, இப்படிங்கிற ஒரு துக்கம் உனக்கு இருந்துகிட்டே இருக்கு. you have such a grief in you. நான் இப்படியே டவுன் ஆகிட்டே இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு துக்கம். You have a grief that you are going down. ஆதியாகமம் 27:40 இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Genesis 27:40 there's a verse said, நீ மேற்கொள்ளும் காலம் வரும். there will be a time when you shall overcome. அப்பொழுது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். Then shall thou break his yoke from off thy neck. நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ, when thou shalt have dominion, இனிமேல் அந்த காலம் வருகிறது. there is a time to come. இனிமேல் இதுவரைக்கும் நீ தோத்ததெல்லாம் முடிஞ்சது. இனிமேல் நீ மேற்கொள்ளும் காலம். Thus far all the times of defeat is gone, but you have அப்பொழுது been உன்னுடைய overcome. சத்துருவின் எல்லா வல்லமையையும் நீ முறித்து போடுவாய். Then you shall break the yoke of all the enemies. நான் மேற்கொள்ளும் காலம் வந்திருக்கிறது, அதுக்கு தான் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடுங்கள். All those who say that the time has come that I should overcome, and therefore the Lord is speaking, close your eyes. நான் மேற்கொள்ளும் காலத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், அந்த காலம் எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, நான் மேற்கொள்ள வேண்டிய ரகசியம் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு விட்டது என்று விசுவாசிக்கிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். All those who believe that the Lord has given me a time that I should overcome, you just kneel down. உன் குடும்பத்தோடு, உன் பிள்ளைகளோடு, உன்னுடைய வாழ்க்கையோடு, உன்னுடைய வருங்காலத்தோடு போராடின ஒரு சாபத்தின் ஆவியை கர்த்தர் இன்றைக்கு மேற்கொள்ள வைக்க போகிறார். The spirit of curse which was striving with you and your family and your children, the Lord is going to overcome it now. சமீப காலமாக ஒரு பாதாளத்தின் வல்லமை உன்னோடு போராடினது, நீ சபைக்குள்ள இருக்கிறபடியால் என்றைக்கும் அது உன்னை மேற்கொள்ள முடியாது. Recently the powers of hell are striving against you because you are in the church. Those powers were not able to overcome. அநேக போராட்டங்களை சமீப காலமா நீ சந்தித்து வருகிறாய். கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உன்னை மேற்கொள்ள முடியாது. The powers you are facing in the recent times, the Lord is promising, I have given you all power to overcome the evil, nothing shall overcome you. பல பாவ பழக்க வழக்கங்களிலே சிக்கி விடுதலை இல்லாமல் நீ தவித்தாய், ஓடினாய், ஒளிந்தாய். இன்றைக்கு கர்த்தர் உன்னை கிருபைக்குள்ளே கொண்டு வருகிறார். இனி அந்த பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. You have been caught in practices of sin. The Lord has brought you under grace, and sin shall no more overcome you. கர்த்தாவே, நான் மேற்கொள்ள வேண்டும், சத்துரு என்னை மேற்கொள்ள கூடாது. Lord, I should prevail, and Satan shall not அவர்கள் உன்னோடு overcome. யுத்தம் பண்ணுவார்கள், அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். They shall fight against you but not prevail. அந்த வார்த்தை உண்மையானால் எனக்கு இந்த வசனங்களின்படி உள்ள ஜெயத்தை நீர் எனக்கு தாரும். If that word is true, you give me the victory in this verse. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். All of us close your eyes and kneel down.